நீதிமொழிகள் அதிகாரம் 25 வசனம் 28. தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதிலிடிந்த பாழான பட்டணம் போல் இருக்கிறான். அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கு நம் ஆவியை அடக்க வேண்டிய அவசியம் கூறப்பட்டுள்ளது. நம் ஆவியை அடக்காமல் எல்லாவற்றையும் எல்லாரிடமும் கூறும் குணம் நம்மில் அநேகரிடம் இருக்கிறது. இது எத்தகைய தீமையை நம் வாழ்க்கையில் உண்டு பண்ணும் என்பதை அறியாமல் உணராமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள். ஆம், நம் ஆவியை அடக்காவிடில் நாம் மதிலிடிந்த பாழான பட்டணமே. அன்பானவர்களே, பட்டணம் என்பது திரளான மக்கள் குடியிருக்கும் இடம். ஆனால் பாழான பட்டணமோ மக்கள் குடியிருக்க முடியாத பட்டணம், மதிலிடிந்து கிடைக்கிறது. அப்படியானால் இந்த பட்டணத்திற்கு மதிலாகிய பாதுகாப்பு இல்லை. திருடன் துஷ்ட மிருகங்கள் எல்லாம் உள்ளே வந்து விடலாம். இதை போன்றுதான் நாம் நம்முடைய ஆவியை அடக்காமல் எல்லாவற்றையும் எல்லாரிடமும் கூறிவிடுகிறோம். இதனால் மனிதருடைய பொறாமை நம் எலும்புகளை உருக்கிவிடும். மட்டுமல்ல, சத்துருவாகிய பிசாசு அதற்கு தடைகளை உண்டு பண்ணுவான். ஆகவேதான் நீதிமொழிகள் 25:9-10 மற்றவனிடத்தில் ரகசியத்தை வெளிப்படுத்தாதே, அதை கேட்கிறவன் உன்னை நிந்திப்பான், உன் அவமானம் உன்னை விட்டு நீங்காது என கூறப்பட்டுள்ளது. பிரியமானவர்களை, நம்முடைய தேவன் கூட அநேக காரியங்களை மறைவாக வைத்திருக்கிறார். மறைவானவைகள் கர்த்தர்க்கே உரியவை, வெளிப்படுத்தப்பட்டவைகளோ நாம் கீழ்ப்படியும் படிக்கு நமக்கும் நம் பிள்ளைகளுக்கும் என்றென்றைக்கும் உரியது என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் அநேக ரகசியங்களை மறைத்து வைத்திருக்கிறார். ஆம், ஆவியில் உண்மை உள்ளவனோ காரியத்தை அடக்குகிறான். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காகவும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்காகவும் உமக்கு நன்றி அப்பா. வேதத்தில் ஏவாள் கர்த்தர் சொன்ன ரகசியத்தை சர்ப்பத்திடம் கூறிவிட்டதால் பாவம் உலகத்திற்கே வந்து விட்டது. யோசேப்பு கர்த்தர் வெளிப்படுத்தின ரகசியங்களை சொந்த சகோதரர்களிடம் கூறியதால் பொறாமை நிமித்தம் 13 வருடங்கள் அனுபவித்த தீமைகள் எவ்வளவு கொடியவை என்பதை நாம் உணர்ந்தவர்களாய், நாம் ஒவ்வொருவரும் ஆவியில் உண்மை உள்ளவர்களாய் காரியத்தை அடக்கவும் புத்திமானாய் எங்கள் வாய்களை அடக்கிக் கொள்ளவும் கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஞானமாய் நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமீன். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். நீ தேடும் நிம்மதி இயேசு தருகிறார். இன்று நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. இன்று நீ நாடும் விடுதலை அவரிடம் உண்டு. பாவம் மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரலோகத்தில் ஓரிடம் நீ பெற வேண்டும். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். இயேசு தருகிறார், இன்று தருகிறார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார். அதற்காகத்தான் சிலுவையிலே ரத்தம் சிந்திவிட்டார்.